Hey everyone. So recently there is a discussion in the market that Amazon வந்து ஒரு மேஜர் லே ஆஃப்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்புட்ஸ் ஒன்று மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் 2022 போஸ்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நடந்த அந்த ரீஸ்ட்ரக்சரிங்கை விட இது ஒரு பெரிய ரீஸ்ட்ரக்சரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அனலிஸ்ட் வந்து ஃபோர்ஸி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்ஸ், அதாவது சர்வீசஸ், ஆப்ரேஷன்ஸு, டிவைசஸ்ஸு அண்ட் தென் அமேசான் வெப் சர்வீசஸ்ங்க மல்டிபிள் பியூஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ப்ராசஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்புட்ஸும் வந்து அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லே ஆஃப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன்ஸ் என்னென்ன, டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ த டிரைவிங் ஃபேக்டர் நம்பர் 1 would be the AI adoption. ஸோ இந்த ஏஐ அடாப்ஷன் ரேட் வந்து இன்டர்னல் ஐடி பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் ஃபோர்ஸி பண்ணி சொல்கிறாங்க. ஸோ விச் ஆல்சோ மைட் பி அ டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் திஸ் பர்டிகுலர் லே ஆஃப் அப்படிங்கிறதும் வந்து தே ஆர் புட்டிங் த டிஸ்கஷன் ஆன் த டேபிள். அண்ட் த செகண்ட் வுட் பி தி மேஜர் திங் விச் இஸ் தி சேல்ஸ் ரெவன்யூ. ஸோ இந்த லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஓகே, இதில் மட்டும் AWS பண்ணியிருக்கக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $30.91 பில்லியன், ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் ரெவன்யூங்கிறது 17.5% ஹையர் தேன் தி லாஸ்ட் இயர் Q2. ஸோ லாஸ்ட் இயர் 2024 Q2 பார்க்குறப்போ இந்த இயரோட Q2 பர்ஃபார்மன்ஸுங்கிறது 17.5% ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதனால் AWSக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWSனுடைய காம்படிஷனாக இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 39% ஆஃப் Q2 ரெவன்யூ வந்து இன்க்ரீஸிங்கை பார்த்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் GCP வந்து பார்த்தோம், அதர் காம்படிஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க 32% ஆஃப் த ரெவன்யூ இன்க்ரீஸ் பார்த்துருக்குறாங்க இந்த சேம் பீரியடில். ஸோ விச் ஆக்சுவலி புட்ஸ் AWS இன் தி சம் சார்ட் ஆஃப் ஒரு கன்சர்ன்டு சிச்சுவேஷன். நம்ம வந்து ஒரு பக்கம் காஸ்ட் சென்டரையும் நம்ம வந்து கட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைச்சாகணும், இன்னொரு பக்கம் ரெவன்யூவையும் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு ரீஅலைன்மெண்ட் மூவோ தான் நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது. தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த ரீசெண்ட் AWSனுடைய அவுட்டேஜ் இட்ஸ் கிவிங் அ சம் சார்ட் ஆஃப் அ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் டு தி கஸ்டமர். ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய மேபி ஸ்னாப்சாட், ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 10 to 15 hours அவுட்டேஜ் வரைக்கும் போய் ஃபேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் அனலிஸ்ட் வந்து ஃபோர்ஸி பண்ணி டேபிளில் டிஸ்கஷன்ஸாக கொண்டு வராங்க. ஸோ இதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து த எம்ப்ளாயிஸ் ஆர் நாட் கேப்பபிள் அப்படிங்கிறத தாண்டி, ஸோ இது வந்து ஒரு AWSனுடைய அமேசானுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் டு கட் டவுன் த காஸ்ட் சென்டர் வைல் இன்க்ரீஸிங் தேர் சேல்ஸ் ரெவன்யூவாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் வந்து இந்த அனலிஸ்டினுடைய டிஸ்கஷன்ஸாக இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ லெட் மீ நோ. ஸோ இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னும் கன்சிடர் பண்ணணும், வாட் ஆர் ஆல் த அதர் டிரைவிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது, இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா யூ கேன் ப்ளீஸ் ஷேர் இட் வித் மீ, ரைட்? தேங்க்யூ.